சார் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இபிஎஸ் அவர்கள் வந்து இலவு காத்த கிளி போல ஒரு கட்சியாக வரும்னு சொல்லிட்டு காத்திருந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. கூடுதலாக கூவி விஜயை கூப்பிடுறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் சரிதான், அவர் சொல்கிறதுல தப்பு இல்லை. கூவி தானே கூப்பிட்றாங்க. நீங்கள் மக்களவைத் தேர்தலில் என்ன சொன்னீங்க? காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னீங்களா இல்லையா? பாஜகவோட சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோத்தோன்னு ஜெயக்குமார், சிவி சண்முகம், செங்கோட்டை 3 பேரும் சொன்னாங்களா இல்லையா? சிவி சண்முகம் சொன்னது எனக்கு எவிடன்ஸ் இருக்குது. எந்த கோர்ட்லேயும் அந்த எவிடன்ஸை நான் தூக்கி போட தயாராக இருக்கணும். சிவி சண்முகம் அண்ணாமலை 18% வாக்கு என்டிஏ எடுத்தவர், ஒரு அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர், மோடி ஆசீர்வாதத்தோட ஆர்டி டீம் 2021 சசிகலா விஷயத்துல இவங்களெல்லாம் ஜெயித்தது மாதிரி இவங்க சீமான் சம்மதிச்சா 18-8 சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 14-8 பீகார்ல நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராட்டு சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா எடப்பாடி ஒரு 150 தொகுதியில 3வது பேர் வரும்னு பாஜக வந்திருக்காரு. பாண்டே நடந்த விஷயத்தை அறிவு நாணயம் மற்றும் மறைக்க முடியாது. இது மோடிக்காக நாங்க செய்த வெற்றி, இது எங்க சாதனை. ஐபி இதை கரெக்டா ரிப்போர்ட் பண்றான். எல்லாம் மோடி லாயலிஸ்ட் குஜராத் டீமும் ரவீந்திரன் துரைசாமி தான் அதிரடி அரசியல் தான் எடப்பாடியை மரள வச்சு என்டிஏக்குள்ள கொண்டு வந்திருக்குங்கிறத காட்டுது. மோடி மூலமா ரவீந்திரன் துரைசாமி சாதிச்சிருவான்னு தான் ரவீந்திரன் துரைசாமியோட மூவுக்கு மிரண்டு போய் தான் எடப்பாடி பழனிசாமி 20% என்டிஏக்குள்ள கொண்டு வந்தாரு. சத்திரன் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட போகும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி தூக்கி போட்டால் சசிகலா காலில் விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்கன்னு நாம சொன்னதை கருத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றப்பட்டார். சத்திரன் குருமூர்த்தி அதை தூக்கி போட்டிருப்பாரு. சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவானோ பிஎம்ஓ மூலமாட்டு அண்ணாமலை மூலமாட்டுன்னு பயந்து 20% கொண்டு வந்தது. 20% என்டிக்குள்ள வந்தது ரவீந்திரன் துரைசாமி டீம், ஆர்டி டீம் மோடிக்காக செய்த சாதனை. இதை கூட சாணக்கியாவில் உங்களுக்கு நடுநிலைமை இருந்ததுன்னா நேர்மை இருந்ததுன்னா ஒரு வீடியோவை போடுங்க. ரங்கராஜ் பாண்டே மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் இருக்கோம். அது எங்களுக்கு தான் வலிக்கும். மோடியை நீச்சுன்னு சொன்னால் அதை தமிழ் மண்ணிலே லீச்சஸ் எச்சி பெண்மணி பிரியங்கா காந்தி, எச்சி பயல் மணிசங்கரையர்னு திருப்பி அடிச்சு தமிழ் மண்ணிலே மோடிக்காக நாங்கள் தான். பாண்டேலாம் அடிக்கல, நீங்கள் ரெட்டால ஆளு பாண்டே. வணக்கம். உலக தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை பின்தொடருங்கள். வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை, பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கும் தம்பி. சார் பைசன் படம் வந்தது. பைசன் படத்துக்கு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரும் இன்னாள் மாநில தலைவரும் வெவ்வேறான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை ஆதரிச்சிருக்காரு, நயினா நாகேந்திரன் எதிர்த்திருக்காரு. என்ன காரணம் சார்? அண்ணாமலை ரொம்ப தெளிவாக ஆதரித்து தன்னோட வார் ரூமில் உள்ளவங்களே ஆதரித்து படத்தை எந்த அளவுக்கு லிட் பண்ண விடுவீங்களோ அந்த அளவுக்கு லிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நானும் அந்த படத்துக்கு மனப்பூர்வமாக லிட் பண்ணவன் தான். டே 1 நான் சொன்னேன், பார்த்துருப்பீங்க. டியூட் படத்தை செகண்ட் வீக் தாண்டிடும்னு சொன்னேன். இன்னைக்கு புக்கிங்கில் வந்து டியூட் படத்தை விட 10,000 டிக்கெட்ஸ் அதிகம் புக் ஆகிருக்குது. பிரதீப் ரங்கநாதனும் பெரிய என்டர்டெய்னர். அந்த தம்பி இளந்தம்பி, இளைஞர்களோட இதை பிடிச்சவன். அவன் கமர்ஷியலாக பிரதீப் ரங்கநாதன் வெற்றி பெற்றிருக்காரு. தம்பிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து செல்ஃபோனை மாத்திர ஒரு கதை, ஒரு படம் பார்த்தேன். ஒரு படம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படம்னு பார்க்கல. அவர் தரப்பு ஒரு ஆடியன்ஸுக்கான ஒரு ஹீரோ தான் பிரதீப் ரங்கநாதன். தம்பிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் இந்த படம் ஆன் மெரிட் ஏறி போயிரும் நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து புக் மை ஷோவில் இதை டியூட் படத்தை விட பைசன் படம் வந்து அதிக டிக்கெட் புக் ஆகிருக்குது. மொதல் நாள் புக்கான டிக்கெட்டை விட 2 மடங்குக்கு மேலே இப்போ புக் ஆகிருக்குது. மேலும் இன்னும் வரும் நாட்களில் பைசன் படம் பெரிய அளவு புக் ஆகும். இதை நான் வெரி பிகினிங்லே நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். நயனாருக்கு மாரி செல்வராஜ் ஜஸ்ட் லைக் தேட் பயில் சொல்லிட்டு போயிட்டார். நயனார் அது தேவையில்லாமல் சொல்லி மாரி செல்வராஜ் கிட்ட மாட்டிக்கிட்டார். சொல்லியிருக்காண்டான் சில விஷயங்கள்லாம். அதே மாதிரி முன்னாடி ஒரு இது என்கிட்ட சொன்னால் நான் ஓபிஎஸ்க்கு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துங்கிறதும் நயனார் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது அவர் ஒரு பாதையில் போனாருன்னா அண்ணாமலை இன்னொரு பாதையில் போய் பைசன் படம் சூப்பர் அதுன்னு பைசன் படத்தை லிட் பண்ணி விடக்கூடிய இதை அண்ணாமலை தெளிவாக பண்ணிட்டாரு. ஓகே. எப்படி பாரராஜாவின் வெற்றி பிரமேல கல்லர் சமூகத்துக்கு, அவங்க வாழ்வியலுக்கு, அவங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டோ, அதே மாதிரி மாரி செல்வராஜோட வெற்றிங்கிறது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். அதுவும் அவர்
நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் கூட இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தலித் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு இதாட்டும் பண்ணுறாரு. அது ஸ்ட்ராட்டஜிக்கலி அது அவர் கரெக்டு. அந்த இடத்துக்குள்ளே அவர் ஒரு வசனம் பாண்டியராஜா, பசுபதி பாண்டியன் என்னோட கிளைண்ட் தான் பசுபதி பாண்டியன். அவருக்கு ஒரு குண்டாஸ் ஆக்டில் அவரை விடமாட்டேன்னு ஏடிஎம்கே கவர்மெண்ட் அட்வைட் சொல்லும்போது நான் கோர்ட்டில் சண்டை போட்டுட்டேன். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கான் கவர்மெண்ட்டு, சம்பளத்தை வாங்கிக்கிட்டு டைம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறிய, சும்மா உங்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்குறான்ல கவர்மெண்ட்டு, அப்போ வேலையை பார்க்கணுமில்ல, கேஸ் கட்ட படிச்சுட்டு வரணுமில்லான்னு ஓப்பன் கோர்ட்டில் கவர்மெண்ட் அட்வொகேட்டை நான் மோதிட்டேன். என்னென்னா குண்டாஸ் வந்து 1 வருஷம்தான், இவங்க ஒரு 4 மாதம் தள்ளி போட்டால் 1 வருஷம் முடிஞ்சு போகுமே, அப்புறம் நாங்கள் கேஸ் போட்டே பிரயோஜனம் இல்லையே. அப்போ ஜனார்த்தனன் ஜட்ஜி இருந்தார், ரொம்ப ஷார்ப் எஜ்டு பிரெயின் உள்ளவர், நேர்மையானவரும் கூட. அப்போ கவர்மெண்ட் அட்வொகேட்டு திட்டம் போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாடு, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தேன். அவர் இளைஞரணியில் இருந்தார் பசுபதி பாண்டியன். அப்போ இதுக்காகவே இது பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். கிரவுண்ட் கேஸில் அரெஸ்ட் காட்டிருக்கீங்களான்னு கேட்டாப்புல. நான் உடனே டக்குன்னு சொன்னேன், அரெஸ்ட் காட்டலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதில் மெலாடின்னு சொல்லிக்கிட்டு ஜெயிலில் இருந்ததுனால ஜெயிலே குண்டாஸோட நோட்டீஸை சர்வ் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் காட்டி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி குண்டாஸ் போடணும், ப்ரொசீஜர் இரெகுலாரிட்டி தெளிவாக இருக்குன்னு சொன்னேன். உடனே ரிலீஸ்ன்ட்டார் ஜனார்த்தனன். ஸோ நம்ம அந்த இடத்துக்குள்ளே கவர்மெண்ட் அட்வொகேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஜட்ஜி மனம் வருத்தப்பட்டக்கூடாதுன்னு நம்ம நியாயத்துக்காக போராடலைன்னா அவர் கூட 4-5 மாதம் உள்ள இருந்திருப்பார். ஓகே, பசுபதிக்கும் எனக்குள்ள நட்பு நிறைய விஷயங்கள் உண்டு. ஒரு நாட்களில் எல்லாத்தையுமே ஒரே நாள் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, அதில் பாண்டிய ராஜாங்கிற அந்த கேரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வருது. உங்களை குளோரிஃபை பண்ணி உங்கள் ஓட்டை நாளைக்கு பலரை எடுக்க வருவாங்கங்கிறது சொல்கிறாப்புல. இது மோடிக்கு எதிராட்டும் சீமானுக்கு எதிராட்டும் உள்ள ஒரு வசனம். மாரி செல்வராஜ் மோடிக்கும் சீமானுக்கும் எதிராட்டும் ஒரு வசனம் அதில் வச்சிருக்கிறார். மோடி தான் ஐ எம் நரேந்திரர், யூ ஆர் தேவேந்திரர்னு அந்த தேவேந்திரருங்கிற அந்த அதுக்கு முன்னாடி அவங்கள பல்லர் சமூகம், பல்லர், குடும்பன், காலாடி, அப்படி பல பேர்களில் குடும்பங்கிறது சாத்தூர் இந்த பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. முதுகுளத்தூர் சாத்தூர் வட்டாரத்தில் குடும்பர்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இது தான். இந்த இதில் இருக்கும்போது தேவேந்திரகுல வேளாளரும் உண்டு. பூவைசி இந்திரகுலம்னு தான் இவர் பெருமாள் பீட்டரும் இது இமானுவேல் சேகரன் பொதுச் செயலாளராக இருந்தார், அந்த அமைப்புக்கு செயலாளர் இருந்தார். பூவைசி இந்திரகுலம் தான் வச்சுருந்தாங்க. என்றாலும் தேவேந்திரர்ங்கிற அந்த இதை வந்து இமானுவேல் தேவேந்திரருங்கிறது டாக்டர் ராமதாஸ் காலகட்டத்துக்குள்ளே வந்த ஒரு பேர் தான். அதை மோடி சொல்லி தேவேந்திரர்னு அதை குளோரிஃபை பண்ணுவார். ஐ எம் நரேந்திரர், யூ ஆர் தேவேந்திரர்னு குளோரிஃபை பண்ணி பெருசாக பேசுவார். அப்போ இந்த குளோரிஃபை பண்ணுறது அந்த மக்களை இந்துத்துவாக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிற மாதிரி அவர் மாரி செல்வராஜ் ஒரு வசனம் வைக்கிறாரு. அடுத்தால சீமான் வந்து தேவேந்திரகுல வேளாளர் இல்லாமல் எவன் வேளாளர்னு ஒரு கொஸ்டினை கேட்பார். இந்த மக்கள் வேளாண் தொழிலில் ரொம்ப திறமை உள்ளவங்கிறத சீமான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லுவார். அவங்களும் நெல்லின் மக்கள்னு அதைத்தான் கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து சீமான் வந்து பல்லர்களே பாண்டியர்கள்னு ஒரு இதை சொல்லியிருந்தார். அதுக்கு இன்றைக்கி வர தம்பி எஸ்.சி. ராஜா அதை எதுக்குறான். சீமான் அதற்கான விளக்கங்கள் சொல்லி தமிழர்கள் யாரும் தாழ்ந்தவரில் எல்லா தமிழர்களும் உயர்ந்தவர்கள் தாங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துக்குள்ளே தமிழ் தேசியத்துக்குள்ளேயும் இந்துத்துவாக்குள்ளேயும் தேவேந்திரகுல வேளாளர் போகக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டமும் மாரி செல்வராஜுக்கு இருக்குது. அது இருக்குதுங்கிறதுக்காக நம்ம மாரி செல்வராஜுக்கு கலைத்திறமை, அவரோட அசாத்திய அந்த கலை நுட்பங்கள், அந்த ஒரு கதையை கொண்டு போகிறது, கதை சொல்லக்கூடிய விதம், அந்த தேவேந்திரகுல மக்களின் வாழ்வியல், அவங்களோட வேளாண் அவங்க திறமைகள், வேளாண் மக்களாக அவங்க இருந்து செயல்படுறது, அந்த நுணுக்கமான விஷயங்களை அவர் பிரதிபலிக்கிறத நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். 100% நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒருத்தர் ஒரு டைரக்டர் பண்ணிடுவார்னு நம்ம சொல்ல முடியாது. இதை சொல்லி சீமான் இப்படி சொல்கிறதுக்காக பண்ணுறீங்களா, மோடி உங்களை குளோரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு நயனார் சொன்னார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு, இந்த லாஜிக் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நயனார் அந்த இடத்துக்குள்ளே பேசுனதுக்கு அண்ணாமலை தன்னோட வார் ரூம் மூலமாக படத்துக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. இது நயனாருக்கும் அண்ணாமலைக்கும் இன்னொரு விஷயத்துலையும் இருக்குது. இது விஜய் வந்தால் பெரிய பாதுகாப்பு அதுன்னு சொன்னார். கரூரில் ஒன்றும் பூதங்கள் இல்லை, சாதாரணமாக வந்துட்டு போகலாம், ஒன்றும் இல்லைன்னு அதுலேயும் நயனார் கருத்துக்கு அண்ணாமலை எதிர்கருத்தை சொன்னார். நயனார் மேட்டரில் நம்மளை பொறுத்தவரை அண்ணாமலை நீக்கிருக்கக்கூடாது, நீக்கிற புற ஒருத்தரை போடுன்னு சொல்லும்போது நயனார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமநாதபுரத்தில் 30% வாக்கு தாண்டினவர், திருநெல்வேலியில் 30% வாக்கு தாண்டினவர். இந்த இடத்துக்குள்ளே பாஜக தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு கருத்துக்கு தான்
பெரிய வலு சேர்க்குது. நான் மாரி செல்வராஜுக்கு உழைப்பை திறமையை பாராட்டி அந்த படமே மாரி செல்வராஜுக்கு படம் தான். ஹீரோவெல்லாம் மாரி செல்வராஜுக்கு கண்ட்ரோலில் தான். தென் எல்லா கேரக்டருமே அவருக்கு கண்ட்ரோலில் தான். இன்னும் சொல்லப்போனால் அது பாலச்சந்தர் படம், பாரராஜா படம் மாதிரி மாரி செல்வராஜும் ஒரு பெரிய உயரிய இடத்தை தமிழ் துறையில் அடைஞ்சிருக்கிறாரு. அது நமக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கே ஒரு பெருமிதம், சோஷியல் எலிவேஷன். பட் இந்த இடத்துலையும் மோடி அவர்களையும் சீமான் அவர்களையும் மறைமுகமாக அவங்க பின்னாடி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் போகிறதுக்கு அவர் தன்னுடைய கருத்தை டைரெக்டாக சொல்ல முடியாது. டைரெக்டாக சொன்னால் பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் ஆதரிக்கிறாரு, பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக மாரி செல்வராஜ் பேசினார்னா பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவானவங்க வந்து மாரி செல்வராஜ் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல டைட் ரோப் வாக்கிங் தான். ஹேஸ் டு சர்கம்செப்ட் ஹிஸ் மூவ்ஸ். அவங்களையும் பகைக்காம தான் அதை அரவணைச்சு கொண்டு போக முடியும். அதையும் அவர் செய்கிறாரு. எனிவே ஒரு இயக்குனராக அவர் சமூகத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்பலம் உருவாயிட்டு இருக்குது. அது ஒரு வகையில் வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இந்த படம் வந்து இப்போது அண்ணாமலை அவர்கள் ஆதரிச்சதுனால ஒரு காஸ்ட் நியூட்ரலாக நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைக்கிறாரா சார்? அண்ணாமலை காஸ்ட் நியூட்ரல் தான். அண்ணாமலைக்கு வந்து மறவர்களே எமோஷ்னலாக அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறாங்க. தனுஷ்கரன் ஒரு தொழிலதிபரியா நண்பர், அவர்கிட்ட உள்ள அவர் கூட உள்ள மறவர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி அண்ணாச்சி இவ்வளோ எமோஷ்னலாக இருக்காங்க, அண்ணாச்சி மறவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அண்ணாச்சின்னு அவர் என்கிட்ட பேசுகிறாரு. ஸோ அவர் அண்ணாமலை மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு எதிர்பார்ப்பும் கொண்ட ஒரு தேசியவாதி. மறவர் சமூகம் அண்ணாமலை மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கிறத அவர் சொல்கிறாரு. இந்த நாடார்கள் அண்ணாமலை மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்காங்க. நான் வெள்ளாள கவுண்டர்கள், எடப்பாடியை பிடிக்காத நான் வெள்ளாள கவுண்டர்லாம் அண்ணாமலையை வெள்ளாள கவுண்டர்னால ஏற்றுக்கிறாங்க. இப்படி அவருடைய ஆதரவலைங்கிறது என்டிஏ எடுத்த 18% வாக்கும் அண்ணாமலையை ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. அதில் நயனார் நாகேந்திரன் வெயிட்டேஜான ஒரு கேண்டிடேட்டான ஓட்டு இருக்குது. தமிழிசை அம்மையாருக்கு வெயிட்டேஜ் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சின்னா பொன்னார் தான். தமிழக அளவுலையும் கட்சியை பொதுத்தளத்தில் கொண்டு வந்த ஒரு அண்ணாச்சி பொன்னாருங்கிறதும் மறக்க முடியாது. அது மதுரையில் 3வது வந்த ரெட்டியார், அவருக்கு நம்ம முன்ன மதிப்பு கொடுத்துருவோம். நம்ம என்ன இருக்குது, அது நம்ம நியாயம் தானே. நீலகிரியில் கட்சியை 2வது கொண்டு வந்த எல் முருகன் மத்திய அமைச்சர். இப்படி எல்லாரோட பங்களிப்பு இருக்குது. டிடிவி ஓபிஎஸோட பங்களிப்பு இருக்குது. அன்புமணி ராமதாஸோட பங்களிப்பு இருக்குது. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், எல்லாமே ஜான் பாண்டியன், தேவநாதன் எல்லாருமே உள்ள இருந்தாலும் கூட அந்த 18% வாக்காளர் மத்தியில் அண்ணாமலை ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறார். இது 71% கலைஞர் முதல்வர், இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர்னு வந்த வாக்கில் எம்ஜிஆர் ஹீரோவான மாதிரி. ஓகே, தனிக்கட்சி ஆரம்பித்தார்னா அந்த 18% வாக்கில் கணிசமான வாக்கு வந்து அண்ணாமலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டு. இது சட்டமன்ற தேர்தல். அண்ணாமலை அதில் ஒரு ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா பெரிய லெவலில் அது வந்துடும். பாண்டே போன்றவர்களாம் இது புரியலை. லெஸ் இன்பார்ம்டு, உள்நோக்கத்தோட ஒரு அறிவு நாணயமற்று செயல்படக்கூடிய ரங்கராஜ் பாண்டே போன்ற என் தம்பிகளுக்கெல்லாம் இது புரியலை. தம்பி தான் திரையுலகில் பத்திரிகை உலகில் சாதனை படைத்தவன் தான். வாழ்க வளர்க, அவனோட பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமாக அது வளர்க. இவ்வளவு அறிவு நாணயமற்ற தன்மையையும் சாணக்கியா ஓடுறதுக்கு தான் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இவங்கள்லாம் அண்ணாமலையை கண்டு பொறுமுறாங்க, புழுங்குறாங்க, கலங்குறாங்க. உண்மை நிலமை அண்ணாமலை 18% வாக்குக்கும் ஒரு ஹீரோ. ஓகே சார், ஆனால் அண்ணாமலை மேலே இப்போ தற்போதைய நிலையில் ஒரு அலிகேஷன் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க சார். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஒரு ஆள் தான் அண்ணாமலை அப்படின்ற ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க சார். இந்த அலிகேஷன்லாம் தூரத்துக்கு போடுங்க தம்பி. என்னையே திமுக கால்னு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், டே ஸ்டாலின் கால்னு சொல்கிறா. நான் கனிமொழி ராஜ்சபாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் என் தம்பி அண்ணன் எல்லாமே ஒரு 10-12 வருஷம் ஆகும். பண்ருட்டி அண்ணன் அது ஹெல்ப் பண்ணார், ஜெயலலிதாவே அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கிருஷ்ணசாமி 2 ஓட்டை கொடுத்தாரு, ஜவஹர்லால் 2 ஓட்டை கொடுத்தாங்க. அதுக்கு எம்பி டிக்கெட்டு கன்சிடரேஷன் கலைஞர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவன் என்ன போடுறான்னா உதயநிதிக்கு ஆளுன்னு சொல்கிறான். உதயநிதி பார்த்ததே இல்லைடா. நீ ஸ்டாலினை நான் பார்த்துருக்குறேன், 2 தடவை பார்த்துருக்குறேன். அவர் என்கிட்ட ஒரு 7 நிமிஷம் ஒரு நாள் பேசிட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு கல்யாண விழாவில் ரொம்ப ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்மளை மதித்து, நம்ம அறிவு திறமையை மதித்து வந்து நின்று ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியோட போனார். நான் அதை மதிக்கிறேன். அவருக்கு நான் உரிய மரியாதையை அவர் கொடுக்குறேன். 2 தடவை அவரை பார்த்துருக்குறேன். நான் ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கும்போது என்கிட்ட நம்ம மனம் விட்டு சில விஷயங்கள்லாம் ஏர்போர்ட்டில் வரும்போது பேசிட்டு வந்தார். அது பிறகு இப்போ
ஐஸ்வரி கணேஷ் அவங்க கல்யாண வீட்டில் பார்த்தேன். பெருசாக பேசிக்கலாம், நல்லா விசாரிச்சுக்கிட்டாரு. ஸோ நான் உதயநிதி ஸ்டாலின் பார்த்ததே இல்லையா, சினிமாவில் தானே பார்த்தது. மாமன்னன் படத்தில் பார்த்தேன், ஒரு நல்ல சந்தானத்து கூட உள்ள படங்கள் பார்த்தேன், நல்ல காமெடியாக இருக்கும். அவர் நல்ல படங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும். மற்றபடி அவர் நேரிலே பார்த்தது இல்லையா, அவரோட ஆளுன்னு என்ன போட்டு இது போனார். அதான் சொன்னேன், டேய் ஸ்டாலினுக்கு ஆளுநி போடுறா ஏன்டா ஸ்டாலினுக்கு நிழல் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுநி போடுற, இது சிலவங்களுக்கு வியாதி, இது ஒன்றும் இதை திருத்த முடியாது, அது அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ணாமலை அதுக்கு ரியாக்ட் பண்ணுனா அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே தவறிழைத்தவர் ஆயிடுவார். ஓகே, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அண்ணாமலை ரியாக்ட் பண்ணிட்டார், செந்தில் பாலாஜிக்கு எதிராட்டும் அரசாங்கத்துக்கு எதிராட்டும் ரியாக்ட் பண்ணார். அப்போ நம்பன்றவரை தான் சொன்னோம், இது பெரிய சதி இருக்குங்க, நீங்கள் 18% ஓட்டுக்கும் ஹீரோ, உங்களை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை வச்சு காலி பண்ணதுக்கு தமிழிசை, நயினார், வானதி இவங்கெல்லாம் திட்டம் போடுறாங்க, இந்த சதி திட்டத்துக்குள்ளே நீங்கள் விழுந்துடக்கூடாதுங்கிறத நம்ம வெளிப்படையாகவே நம்ம சொன்னோம். அவர்கிட்டே நேரவே சொன்னோம். இதெல்லாம் ஊதி போட்டு போயிடணும். அவர் இங்கே தமிழக பாஜகவின் அடையாளம். 3.7% தமிழிசை எடுத்த கட்சியை 11.4%க்கு கொண்டு போயிருக்கிறாரு. அந்த ஓட்டுக்கு அவர் ஒரு ஹீரோ. அந்த மாதிரி அவர் போயிட்டுருக்க வேண்டியதுதான். இதில் ஒன்றும் ப்ரோ மோடியாக நீங்கள் இருக்கிறது வரை ரவீந்திரன் துரைசாமிக்கு ஆதரவு என்னைக்கும் அண்ணாமலைக்கும் உண்டு. ஓகே சார், இன்னும் தேர்தலுக்கு 6 மாத காலங்களே இருக்கிற நேரத்தில் பைசன் போன்ற ஒரு படங்கள் வந்து தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், கலவரத்துக்கும் இந்த படத்துக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு அது வாக்கரசியல் ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாதுங்க. இந்த படம் வந்து சமூக ஒற்றுமைக்கான படம். ஓகே, சமூக ஒற்றுமைக்கான படம் தான். நீங்கள் வந்து பண்ணையார் ஆதரிக்கும் குணம் கொண்டு வரணும் தான் படத்தை சொல்கிறாப்புல. ஓகே, மணத்தி கணேசனுக்கும் பண்ணையாருக்கும் உள்ள இது நான் சொல்லாண்டா மணத்தி கணேசன் சொல்லுவார். அப்புறம் தங்கராஜுங்கிறவர் வந்து ஒரு திறமையை பாதிக்கக்கூடிய ஒரு வாத்தியாராகவும் அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக தான் அவரையும் காட்டியிருக்காங்க. கடைசியாக டாப் தி ஆல் ராஜரத்னம், ரத்னன்னு காட்டுறாப்புல. ரத்னங்கிறதுக்கு மாதிரி ஹைட்டாக உள்ள ஒரு ஆக்டரையும் கரெக்டாக கொண்டு போட்டிருக்காப்புல. அவரே டீம் ஜெயிக்கிறதுக்கு மணத்தி கணேசன் விளையாடட்டுன்னு அவர் சொல்கிறார். கிட்டான் விளையாடட்டுங்கிற அதை சொல்லும்போது அதிலே ஒரு கேப்டன், நம்ம ஜெயித்தா கேப்டனுக்கு பெருமை, நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாரு. அதில் ஒரு இது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. ராஜரத்னம் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் கண்ட்ரி எனக்கு தெரியும், நமக்கு நான் எனக்கு ப்ரெஷர் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, நீ விளையாடுன்னு சொல்கிறாரு. ஒரு வேளையில் நான் அதை கூட நான் ரொம்ப ஒன்றும் அஜிடேட் பண்ணி இப்படி பண்ணிட்டாரு, இந்துக்களுக்கு ஒரு இதை பண்ணிட்டாரு மாரி சொல்கிறாஜ் நான் போக விரும்பலை. ஏன்னா எனக்கு ராஜரத்னம் தெரியும். ராஜரத்னமே ஒரு இடையில சொல்லியிருக்கலாம், அது கணேசனா அதில் உள்ள கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி அந்த சீனை வச்சுருக்கலாம். அது சினிமாட்டிக்காக அது ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த இடத்துக்குள்ளே ஒருத்தனோட வெற்றிக்கு வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த 3 பேர் திறமையாளரை ஊக்குவிக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. நான் அதானே சொல்கிறேன். நக்கீரன் உதயங்கிற பரையர் சமூகத்தை சேர்ந்த என் நண்பர் தானே பண்ணையாருக்கும் நண்பர், வெங்கடேச பண்ணையாருக்கும் நண்பர். அவர் தானே ராதிகா செல்விக்கு கலைஞர்கிட்ட ஆர்கியூ பண்ணி 40 தொகுதியிலும் உங்களுக்கு வாக்கு வரும், ஸ்வீப் பண்ணிடலாம், 40 இது பண்ணிடலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக நாடார்கள் இருக்காங்க, கிராமணி சப்போர்ட் பண்ணுறாங்க, கொங்கு நாடார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாம் டீட்டெயில் கொடுத்து அன்பழகனே எரிச்சல் பட்டாலும் கூட கலைஞர் அவர் கூட இருந்து நாட்டு நடப்பு என்னன்னு பேசுவார், கண்டிப்பாக டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி ராதிகா செல்விக்கு அந்த திருச்செந்தூர் எம்பி டிக்கெட்டை வாங்கி கொடுத்ததே பரையர் சமூகத்தை சேர்ந்த உதயனுங்கிற ஒரு நக்கீரன். இது பண்ணையாருக்க நண்பர், எனக்கும் ரொம்ப ரொம்ப நட்பு கொண்டவன் தம்பி உதயன். அவன் தான் அந்த டிக்கெட் வாங்கி கொடுத்தனால தான் ராதிகா செல்வி எம்பி ஆனாங்க, ஹோம் மினிஸ்டர் ஆனாங்க. அந்த பயிற்சி முடித்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த ஐபிஎஸ் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாத்தையுமே கௌரவித்து அந்த ஹோம் மினிஸ்டர் வராதனால அவங்க அந்த கௌரவத்தையே பெற்றாங்கன்னு சொன்னால் அது அவங்கள நிறுத்தத்தில் 40 தொகுதியிலையும் கலைஞருக்கு ஆதரவு இருக்குங்கிற அந்த அதிமுக ஆட்சியில் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்குள்ள அந்த சிம்பதி ஃபேக்டரில் ஆதரவு இருக்குங்கிறத கலைஞரை கன்வின்ஸ் பண்ணது மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான். அதனால தான் அவங்க இந்த உயர்வை பெற்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து சிபிஐ விசாரணை தேவைன்னு அதிமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து நான், கலைக்கோட்டு உதயம், ஹரிகிருஷ்ணன் 3 பேரும் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னோம். ராமச்சந்திர ஆயத்தன் தான் வெங்கடேச பண்ணையார் நாடார்களுக்கு தலைவர், சுசில்குமார் சிண்டேக்காக மும்பை வாழ் நாடார்களுக்காக இது பண்ணாருன்னு பெருசாக போட்டு இது பண்ணார். அதுவரை ரவுடி என்கவுண்டரில் கொல்லன்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பண்ணையார் வெங்கடேச பண்ணையாருன்னு அப்புறம் பத்திரிகைகளில் பெருசாக போட ஆரம்பித்தாங்க. தினத்தந்தி டைல்யூட் பண்ண கூட பார்த்தாங்க. பட் நம்ம கருத்து தான் நாடார்கள் மத்தியில் என்றைக்கும் எடுபடும். ஐயா எடப்பாடி பழனிசாமி 2024 எங்கள் கருத்து தான் ஐயா எடுபட்டு 3 தொகுதியில் உங்களை டெபாசிட் இழக்க வச்சுட்டோம் யா சொல்லி தான் அதையும் செய்தோம். அந்த இடத்துக்குள்ளே நம்ம
சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம். அது சிபிஐ விசாரணை கிடைக்கலனாலும் கூட அது பெரிய ஒரு இஷ்யூ ஆகி கலைஞர் அதை கையில் எடுத்து சகோதரி ராதிகா செல்வியின் கண்ணீருக்கு பதில் சொல்லுங்கன்னு இது பண்ணாருன்னா, அந்த இதில் ராதிகா செல்வியை நிறுத்தினால உங்களுக்கு 40 தொகுதியிலையும் லாபம் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மையார் எம்ஓஎஸ் ஹோம் மினிஸ்டரில் வரக்கூடிய அளவு காரணமாக இருந்தது. தம்பி நக்கீரன், உதயன், கலைஞர்கிட்ட சொன்னது தான் காரணம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஒரு தேவையும் ஒரு திறமையும் வெளியிடணும்னா 4 பேர் பொது சமுதாயத்தில் அவங்க திறமையை பார்த்து தூக்கி விட்டால் தான் அது நடக்குங்கும் போது எல்லா வித திறமையும் கொண்ட மணத்தி கணேசனுக்கு இவங்க ஆதரவாக இருந்தாங்கங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறார். ஓகே சார் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இபிஎஸ் அவர்கள் வந்து இலவு காத்த கிளி போல் ஒரு கட்சியாக வரும்னு சொல்லிட்டு காத்திருந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. கூடுதலாக கூவி விஜயை கூப்பிடுறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு சார். சரிதான், அவர் சொல்கிறதுல தப்பு இல்லை. கூவி தானே கூப்பிட்றாங்க. நீங்கள் மக்களவைத் தேர்தலில் என்ன சொன்னீங்க? காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னீங்களா இல்லையா? பாஜகவோட சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோத்தோன்னு ஜெயக்குமார், சிவி சண்முகம், செங்கோட்டையன் 3 பேரும் சொன்னாங்களா இல்லையா? சிவி சண்முகம் சொன்னது எனக்கு எவிடன்ஸ் இருக்குது. எந்த கோர்ட்லேயும் அந்த எவிடன்ஸை நான் தூக்கி போட தயாராக இருக்கணும். சிவி சண்முகம், நீங்கள் பேசுனீங்க, இதற்கு சப்ரஷன் ஆஃப் ஃபேக்டில் உண்மையை மறைச்சி ஏன் மேலே நீங்கள் பொய் வழக்குகள் தொடரலாம், ஆனால் உண்மை ஜெயிக்கும். அவர் சொன்னது ஆதாரம் இருக்குது. ஸோ இந்த முடிவில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் மாறினார்? நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே சீமான் கேட்குறாருல்ல, நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி போயிருந்தீங்கன்னா 15 எம்பி கிடச்சிருக்கோம், 2 மத்திய அமைச்சர் ஆயிருப்பீங்க. ஆனால் பாஜகவுக்கு வந்து இன்னைக்கு பாண்டேயே 20 தான் போடுறார். நான் 20 ஒத்துக்கல்ல. மோடிக்கு பிஎம்ஓட்ட நாங்கள் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறத மோடிக்கிட்ட சொல்லிட்டோம். மோடி ஃபைனலாக அதுக்குள்ளே வருவார். அப்போ தெரியும் 2021 மதிப்புக்குரிய சத்யன் குருமூர்த்தி, இல்லை கணேசன்ஜி, ஹெச் ராஜா, சுப்பிரமணிய சாமி, பாண்டேகெல்லாம் அந்த அந்தஸ்து கொடுக்க முடியாது, கொடுத்துருவோம். இவங்களெல்லாம் மீறி எங்கள் கருத்து மோடிக்கிட்ட ஜெயித்தது. இப்போவும் நாங்கள் அந்த இதை உருவாக்கிட்டு தான் இருக்கோம். அது ஃபைனலாக தெரியும், அது எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் 20 சீட்டு தான் பாஜகவுக்கு தகுதிங்கிற ஒரு கட்சிக்குள்ளே ஏன் கூட்டணிக்கு வாரீங்க? நீங்கள் பாராளுமன்றத்தில் வராதவங்க ஏன் வாரீங்க? அப்போ பாண்டே கருத்து பார்வையற்றா இருக்காதீங்க, புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் எடப்பாடி வந்தாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அண்ணாமலை 18% வாக்கு என்டிஏ எடுத்தவர், ஒரு அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர், மோடி ஆசீர்வாதத்தோட ஆர்டி டீம் 2021 சசிகலா விஷயத்தில் இவங்களெல்லாம் ஜெயித்தது மாதிரி இவங்க சீமான் சம்மதிச்சா 18-8 சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 14-8 பீகாரில் நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராட்டு சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா எடப்பாடி ஒரு 150 தொகுதியில் 3வது பேர் வரும்னு பாஜகட்ட வந்திருக்காரு. பாண்டே நடந்த விஷயத்தை அறிவு நாணயம் மற்றும் மறைக்க முடியாது. நாணயம் நேர்மா இருந்தால் இதை உண்மையை ஒத்துக்கணும். சீமானுக்கு தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாருங்கிற ஒரு பார்வை இருந்துங்கிறத அவங்க மறுக்கக்கூடாது. மோடி மூலமாக ரவீந்திரன் துரைசாமி சாதிச்சிருவான்னு தான் ரவீந்திரன் துரைசாமியோட மூவுக்கு மிரண்டு போய் தான் எடப்பாடி பழனிசாமி 20% என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தார். இது மோடிக்காக நாங்கள் செய்த வெற்றி, இது எங்கள் சாதனை. ஐபி இதை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறான். எல்லாம் மோடி லாயலிஸ்ட் குஜராத் டீமும் ரவீந்திரன் துரைசாமி தான் அதிரடி அரசியல் தான் எடப்பாடியை மரளை வச்சு என்டிஏக்குள்ளே கொண்டு வந்திருக்குங்கிறத காட்டுது. நீங்கள் எடப்பாடி ஆள், ரெட்டேல ஆள், நாங்கள் மோடிக்கான ஆள், நாங்கள் ப்ரோ மோடி, அதனால் நாங்கள் ஜெயித்தோம். நீங்கள் தோற்று போனீங்க 2021. என்ன சொன்னீங்க? திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் இதில் எல்லாம் சரியாயிட்டு ஜெயலலிதா இடத்துல சசிகலா, இனிமேல் சசிகலா தான். ஸ்டாலின் கட்டம் சரியில்லை, அது சரியில்லை. என்னையா நடந்தது? உங்கள் தினத்தந்தியில் உங்கள் நிறுவனர் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் சசிகலாவுக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது சந்தாலியா ஹிண்டு ராம் பூச்செண்டு கொடுக்கும்போது நான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டார், பதவி பிரமாணம் நடக்காதுன்னு சொன்னேன். அதில் சொல்லி ஜெயித்தவன் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். சத்யன் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட போகும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி தூக்கி போட்டால் சசிகலா காலில் விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்கன்னு நாம் சொன்னதை கருத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றப்பட்டார். சத்யன் குருமூர்த்தி அதில் தூக்கி போட்டிருப்பார். அதுதான் நம்ம மனித நீதிங்க அடிப்படையிலையும் நியாய உணர்வுலையும் மிதுன் பழனிசாமிகிட்ட சொல்கிறோம். எப்பா தம்பி, 10,000 கோடி காரணம் நாங்கள் சசிகலா லீடர் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் பண்ண ஒர்க்கில் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு கிடச்சிதுப்பாங்கிறத சொல்கிறோம். அதனால் நியாய உணர்வோட நாங்கள் சொல்கிறது நாளைக்கு நடக்குங்கிறதையும் சொல்கிறோம். ரங்கராஜ் பாண்டே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தன் கருத்துக்களை சொல்லணும். அண்ணாமலை எடுத்த 18% வாக்கு தான் எடப்பாடி உள்ள வர்றதுக்கு காரணங்கிறது ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் மறைக்கிறது அறிவு நாணயமற்ற செயல். நாணயமற்ற செயல் அல்ல அது. நடந்த விஷயத்தில் நீ உண்மையை மறைக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் செய்ததுனால சீமான
ப்ரொஜெக்ட் பண்ணிடுவானோ பிஎம்ஓ மூலமாட்டு அண்ணாமலை மூலமாட்டுன்னு பயந்து 20% கொண்டு வந்தது. 20% என்டிக்குள்ளே வந்தது. ரவீந்திரன் துரைசாமி டீம் ஆர்டி டீம் மோடிக்காக செய்த சாதனை. இதை கூட சாணக்கியாவில் உங்களுக்கு நடுநிலைமை இருந்ததுன்னா நேர்மை இருந்ததுன்னா ஒரு வீடியோவை போடுங்க. ரங்கராஜ் பாண்டே 20 சீட்டு பாஜகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டாருன்னா இன்னொரு அணி அமைச்சு எடப்பாடியை 3வது தள்ளிடுவார் அண்ணாமலைங்கிறதும் ஆர்டி டீம் அதை பிஎம்ஓ மூலமாக சாதிச்சிருவாங்க. 21 சாதித்த டீம்னும் அச்சப்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்தார். இது வந்த பிறகு இப்போ என்ன நிலைமை இருக்குதுன்னா தேமுதிக பாஜகவை 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக மைனஸாக பார்க்குறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக அசம்பிளியில் மைனஸு ப்ளஸ் வன்னியர் ஓட்டு நமக்கு வராது. அப்போ எடப்பாடி கூட போனால் நமக்கு ஒரு சீட்டும் ஜெயிக்காதுன்னு தேமுதிக நினைக்கிறாங்க. ஆதாரம் விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல 35 to 40% வாக்கெடுத்தவங்க. கடலூரில் தேமுதிகவுக்கு ஒரு 25 சம்திங், ஒரு 8-10% வாக்கு குறைவு. அப்போ எப்படி எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியும்? அவங்க அதுக்குள்ளே வரலை. அடுத்து விஜய் இன்னும் கமிட் பண்ணவே இல்லை. விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, பச்சோந்தினி சீமான் அடித்து நொறுக்கிடுவார். ரங்கராஜ் பாண்டே உங்களோட சாணக்கியாவில் இதை வீடியோ போடுங்க தம்பி. கோழை நாய்கள் ஈரோடு கிழக்க விட்டு ஓடிட்டாங்கன்னு சிங்கம்னு சொன்ன விஜயை கோழை நாயின்னு சீமான் அடிச்சிருக்கிறாரு. போடுறீங்களா தம்பி? அதில் சப்ரஸாக ஃபேக்ட் பண்ணுவீங்களா? இதை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுவீங்களா? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் ஒரு லெட்டர் பேட் கட்சியாட்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு லீடராட்டு களத்துக்குள்ளே வராதவரை கோழை நாய் ஓடிட்டாருன்னு அடிக்கிறாரு. அவர் பேசுனது தாங்க நான் சொல்கிறேன். அவர் பேசுனது தாங்க நான் சொல்கிறேன். சில மீட்டிங்கில் நீங்கள் வலைவலியை தட்டி பாருங்க இருக்குது. இதை ஏன் கோழை நாயின்னு சீமான் சொன்னாருங்கிறத சொல்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு தீவில மீச்ச மாதிரி அவ்வான்னு கதறாரு. நேயத்தை பேசுங்க நீங்கள். நான் தம்பி தான், அதுக்குள்ளே ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போ அவர் 3வது இடம் பெறுவோம்னு பிஜேபிட்ட சரண்டர் ஆயிருக்காரு. அப்போ இதை பயன்படுத்தி அண்ணாமலை 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கணுங்கிறது தான் மோடிக்கிட்ட நம்ம கருத்து. ஏன்னா நம்ம மோடிக்காக நிற்கிறோம். நாம் ஒன்றும் ஆன்டி ஸ்டாலின் இல்லைங்க. ஒன்றை மாதிரி ஆன்டி ஸ்டாலின் கிடையாதுன்னு நாங்கள் ப்ரோ மோடிங்க நாங்கள். அதனால தான் 21 ஜெயித்தோம். இது எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றியும் விட்டோம். நாங்கள் எங்கள் கருத்தை மோடிக்கிட்ட எடுப்படும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் என்ன அச்சப்படுறோம்னா விஜய்க்கு பல நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்டாருன்னா அவரும் பாஜகவுக்கு சீட்டை குறைச்சிட்டாருன்னா நாளைக்கு 29ல் 24ல் மோடியை காலவாரி விட்டது மாதிரி 29லையும் காலவாரி விடுவார். 29ல் மோடி பிரதமருங்கிறத நாங்கள் இன்றைக்கே டிக்ளேர் பண்ணுறோம். மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறத நாங்கள் இருக்கோம். அது எங்களுக்கு தான் வலிக்கும். மோடியை நீச்சுன்னு சொன்னால் அதை தமிழ் மண்ணிலே லீச்சஸ் எச்சி பெண்மணி பிரியங்கா காந்தி, எச்சி பயல் அந்த மரியாதை என்ன சொல்ல, எச்சி நபர் மணிசங்கரையர்னு திருப்பி அடித்தது தமிழ் மண்ணிலே மோடிக்காக நாங்கள் தான். பாண்டேலாம் அடிக்கலை. நீங்கள் ரெட்டேல ஆள். பாண்டே ரெட்டேல ஆள். எடப்பாடிக்கு ஏதாவது வராதான்னு ஆளா பறக்குறீங்க. இந்த கட்டத்துக்குள்ளே அச்சப்பட்டு தான் பாஜக கூட்டணிக்கு வந்தார். அமித்ஷாவும் அவருக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரு. இது பண்ணார். 20% வருதுங்கிறதுல அவங்க இது பண்ணிட்டாங்க. நாங்கள் எடப்பாடி வரமாட்டார், பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார்னு நினச்சோம். மனுஷன் சரண்டர் ஆகிட்டார். பிஜேபி அதுக்கு மேலே அவர் மேலே விழுறாங்க. பட் சீட் ஷேரிங்கில் வந்து பாஜகவின் நலனை விட அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் இருக்குது. அண்ணாமலை 18% ஓட்டுக்கு ஹீரோ. இதில் அண்ணாமலை அடிக்க நினச்சாங்கன்னா அவர் ரிவோல்ட் வந்து பாஜகவோட 2 மடங்கு பெரிய கட்சியாட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணாமலையால் நிற்க முடியும். பாஜகவோட 2 மடங்கு பெரிய கட்சியாட்டு அண்ணாமலையால் நிற்க முடியும். நாங்கள் பாண்டே மாதிரி ஒன்றும் பெரிய அரசியல் விமர்சகர்கள் அல்ல. நாங்கள் பிளேயர். எங்களை அதை ப்ளே பண்ணி காட்ட முடியும். 21ல் நாங்கள் பண்ணது மிகப்பெரிய சாதனை. எங்கள் பாஜகனா ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் எல்லாம் நினைக்கிற இடத்துல அப்படி இல்லைப்பா. மோடிக்கிட்ட ரவீந்திரன் துரைசாமி கருத்துக்கு மரியாதை உண்டு, ராடி டீமுக்கு மரியாதை உண்டு, ஆல் இண்டியா டீமு, அதில் நிறைய பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்லாம் உள்ள டீம், மோடி நன்மைக்காக அதை கருத்து சொல்லக்கூடிய டீம்னு நாங்கள் ஜெயித்தவங்க. அதுக்காக நாங்கள் பிராமண சமுதாயத்தை மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடியவங்க. மோடியோட பேக்கிங் கம்யூனிட்டி, தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள கம்யூனிட்டி. பிரிட்டிஷ்காரங்கிட்ட நல்லா இருந்தே பலனடைய முடியும். நாட்டு பற்றால் பிரிட்டிஷ் எதிர்த்த ஒரு பெரிய கம்யூனிட்டி. எத்தனையோ பிராமணர்கள் வந்து இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே போன்ற அரசியல் வியாபாரியை விட தன்னோட வெப்பு ஓடுறதை விட ரவீந்திரன் துரைசாமிங்கிற நாடாரை வந்து உங்கள் கருத்து எங்கள் கருத்து, உங்களை நாங்கள் குருவாக நினைக்கிறத பெருமையாக கருதுகிறோம், நேர்மையாக நாணயமாக மோடிக்காகவும் நாட்டுக்காகவும் நிற்கிறீங்கன்னு சேலம் பாலசுப்ரமணியத்திலேருந்து
பாரிஸில் இருக்கக்கூடிய அஜய் ஆனந்த்லேருந்து ஸ்ரேயா ஸ்ரீதர்லேருந்து மல்டிலிங்குவல் பெங்களூர் நாவலிஸ்ட்லேருந்து எக்கச்சக்க பிராமணர்கள் வந்து நம்மளை வாழ்த்துறாங்க, நம்ம நியாயமாக நிற்கிறோங்கிற கருத்தை சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த இடத்துக்குள்ள ஒரு நேஷ்னல் மைண்டட் பொலிட்டிக்ஸ் வளரணும், திராவிடத்துக்கு எதிராக ஒரு இது இருக்கணுங்கிற இதில் உறுதியாக நம்புகிறாங்க. ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழல் மாற்று இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஒரு டாஸ்மார்க்குக்கு இன்னொரு டாஸ்மார்க் மாற்று இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலின் எடப்பாடியோட மேலுன்னே நிறைய பிராமணர்கள் நினைக்கிறாங்க. ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திக்கும். நன்றி சார். நன்றி.